கந்தசாமி. ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிக் விலாக். ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு லண்டன் போகிறேன், ஹேர் கட் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த நாள் தான் இது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராஜுவேஷன்ஸ். நான் கிராய்டன் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வந்து கிராஜுவேஷன் மட்டும் இருந்துடக்கூடாது. அதனால் ஒரு 3 நாள் லீவ் போட்டு லண்டன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி இந்த 3 நாளுமே சூப்பராக போச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க, சோகோ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்திருப்போம். அண்ட் தென் லண்டன் பிக் பேன் இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு சூப்பராகவே போச்சு. அண்ட் தென் அடுத்த நாள் காலையில் நேரமும் கிளம்பி நாங்கள் போயிட்டோம். என்னென்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், இது வேஷ்டி கட்டுறதா அண்ட் தென் கோட் செட் போடுறதான்னு தெரியல. அந்த குழப்பத்துலேயே இருந்தேன். ஆனால் எந்திரிக்கத்தில் கோட் சூட் போட்டு நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். ஸோ போகிற வழியில் ஏதோ பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேஷ்டி சட்டை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். பை தி வே, இந்த கிராஜுவேஷன் செரிமனி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்க்குறீங்க. இன்றைக்கி நாம் யூகேவில் இருக்கிறோம். யூகேவில் டிகிரியும் வாங்கிட்டோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் என் ஃப்ரெண்டு பிரசாந்தம் 2 பேருமே நேராக போயிட்டு இருந்தோம். போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், நேற்று நைட்டு வந்த இடத்துல தான் கிராஜுவேஷனும் நடக்குது அப்படிங்கிறத அந்த போஸ்ட் கோட் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பிக் பென் பக்கத்துலேயே இறங்கி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலுக்கு போனோம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. வீட்டு இருக்க முடியல, வீட்டுக்கு கிளம்புற நேரம் இருந்துச்சு. பேசுவோம். இப்படி தான் மாறி மாறி ஓடிப்பேன். ஒரே இடத்துல வந்து ஷூட் பண்ண முடியல. ஆனால் யூகே வெயில் வேறு மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. கருத்தே போயிட்டேங்க. நம்ம கதையில் எங்கே விட்டோம், அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலுக்கு போனோம். இனிமேல் என் ஃப்ரெண்டு பாலாஜி அப்படி வந்திருந்தாங்க. அவங்க அண்ணன் கூட வந்திருந்தா அப்படி. ஸோ அவங்கெல்லாம் நாங்களும் ஒரே கேங்காக மாறிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அந்த ஹால் பார்த்தா எல்லாருமே ஒரு ஆசையோட கோட் ஷூட் போட்டு ஒரு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக வந்திருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த கூட்டத்தில் எங்கெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலில் போயிட்டு வேஸ்ட்டு சட்டையெல்லாம் கட்ட போகிறோம் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக கடைசியாக எல்லாத்தையுமே உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. உள்ளே போனோமே நான் புக் பண்ண டிக்கெட்டெல்லாம் காட்டி, எனக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, கெஸ்ட்டுக்கு வந்துட்டு 30 பவுண்டு கட்டணும். பிரசாந்த் வந்து 30 பவுண்டு கட்டியிருந்தோம். செக்ஷன்ஸ்னு தனியாக இருக்குது, அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ கிராஜுவேஷன்ஸ் வாங்கலாம் தனியாக வந்துடுவாங்க. ஸோ நேராக ஐடி செக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன் ஏரியாவுக்கு போக சொன்னாங்க. போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒன்ஸு கவுன் போட்டோம்னா இது பண்ண முடியாதுன்னு நான் ஹோம் சேஞ்ச் ரூம்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேஷ்டி கட்டுறோம். நிறைய வீடியோ பார்த்துருப்போம்ல, நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபைனலாக வேஷ்டி கட்டுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நேராக போயிட்டு கூட ஒருத்தர் வந்தார். அவரையும் பிடிச்சி நிற்க வச்சு 20 ரூபா வேஷ்டி கட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டிட்டு அவரு வந்துட்டு அவரோட ஒய்ஃபோட கிராஜுவேஷனுக்காக வந்திருந்தாங்க. அதெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க, நம்மளோட ட்ரெடிஷ்னலில் வந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சாங்க. நான் அந்த இடத்துல வந்துட்டு வேஷ்டி கட்டிட்டு வெளியே வந்த மாதிரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளியே வரப்போ பிக் ஃபியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக எல்லாருமே கொஞ்சம் நம்மளை ஒரு இதாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல நம்ம தான் அந்த கூட்டத்தில் தனியாக ஒருவன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் தனியாக தெரிஞ்சோம். அந்த இடத்துல கவுன் ரூமுக்கு போயிட்டு கவுன் புக் பண்ணுறப்ப நமக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டி நான் கவுன் வாங்கிக்கிட்டேன். கவுன் வந்து நீங்கள் உங்களுக்கு சைஸ் தெரில அப்படின்னா பெருசாக சின்னதோ டசன் மேட்டர், அவங்களும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கடவுளை எந்த காலேஜில் படிச்சுன்னு சொல்கிறதையே மறந்துட மாட்டீங்களா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. இங்கே யூனிவர்சிட்டி யூனின்னு சொல்லுவாங்க. நான் பிபிபி யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எம்எஸ்சி மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டேன். அந்த கவுன் மாட்டினதுக்கப்புறம் தலையில் என்னமோ தங்கிட்டு இருந்தது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கவுன்லாம் போட்டதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டேன். பிரசாந்த் எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறப்ப வீடியோ எடுத்துடுறேன், மறக்காமல் எழுதி எடுத்துருந்தா சொன்ன மாதிரி அவனும் வீடியோ எடுத்துட்டான். கடைசி அப்படியே ஒவ்வொருத்தைங்களாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் என்னென்னா நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த கவுனோட எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மனசில் எப்படி இருந்துச்சுமா, ஜெயிச்சுட்டு மாறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே எல்லாருமே காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்சவங்களுக்கும் நான் வந்துட்டு என்னோடய பிக்சர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய காலேஜ் குரூப்பில் போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ யூகே போயிட்டு ஆடலாம் பாரு அப்படின்னு நினச்சிருவானுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஸோ சம் பிக்சர்ஸ் நான் சென்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு இந்தியாவில் தான் கிராஜுவேஷன் வாங்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எகைன் அவங்க பார்க்க போகிறோம். ஏன்னா கொரோனா பேச்சு அந்த டைமில் எங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கல. நான்
ஸோ நான் எப்போ யூகே வந்தனோ அதுக்கப்புறம் அங்கே கிராஜுவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு கிராஜுவேஷன் அங்கே நடக்கும்போது எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினானுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மச்சஸ் மிஸ் யூ. ஏன்னா இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு உங்கள் கூட வாங்க முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்குது. என்னுடைய ஃபேமிலியும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறனோ அதே மாதிரி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்காகவும் கூட. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கீங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊருக்காரங்க, நாமக்கல்காரங்க, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சோம். தமிழில் பேசுனா நீங்கள் தமிழா எந்த ஊர்? நம்ம நாமக்கல்லா? நானும் நாமக்கல் தாங்க அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. அப்புறம் அவங்க கூட எல்லாம் சம் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டேஜை கூப்பிட்ட தருணம் நம்மளுடைய நேமுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க அந்த நேம் கூப்பிடுவாங்க. அந்த நேம் கூப்பிட்டதுக்கப்புறம் இருந்துச்சு பாருங்க ஒரு ஹாப்பி. விக்னேஷ் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அந்த டைமில் ஒன்று தோணுச்சு, பாட்ட போடுறா மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சு. வச்சு இந்த சாங்கை போட்டு விஜயனா வாக்கிலே போகணும் அப்படின்ற ஒரு எய்மில் போனோம். ஸோ ஓரளவுக்கு இருந்துச்சு. என்ன வேணால் நீங்களே பாருங்கள். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒர்க்கு போகும்போது அங்கே இருக்கிற நைஸ் அண்ட் கூல் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்டேஜ் நான் நடந்து முடிக்கும் போது விஜயண்ணா ஸ்டைலில் ஒரு சிம்பிள் ஒன்று காட்டிட்டு இந்தானம் பாருங்கள், அங்கேருந்து யாரோ ஒருத்தர் தளபதி வெத்துனாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் பை த வே நம்ம ஊருக்கார பையன் வேஸ்டில் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம தமிழ்காரங்க அத்தனை பேருமே ஒரு ஒரு சவுண்டு ஒன்று கிடச்சிது. நல்லா இருந்துச்சு. அந்த தருணமெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். பட் ஆனால் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் டேக்கபிள் வேலைக்கு வந்துட்டேன். ரமேஷ் தொடர்பில் இருங்க, அடுத்த கதையை வந்து சொல்கிறேன். கைஸ் இப்போ நான் விளையாட கிளம்பிட்டேன். இப்படி தான் நேற்று வந்து வீடியோ வந்து எடுக்கும்போது நேராக அப்படியே போகிற வழியில் கப்பல் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு ட்ரிங்க்ஸு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒயினு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு நான் நார்மலாகவே ஆல்கஹாலுக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ ஒயினா இல்லை நார்மல் ட்ரிங்க்ஸா அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் போஸுக்கு ஒரு ஒயின் வாங்கி கையில் போஸ் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு நார்மலாக ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேரை மீட் பண்ண முடியல அங்கே. ஏன்னா நான் யூகே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. பட் ஆனால் அவங்கள அந்த டைமுக்கு பார்க்க முடியல. எல்லாருமே வேலை அப்படின்னால இருக்கனால ஒரு டைமிங் செட் ஆகலை. நான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குனால வேக வேகமாக நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி போகும்போது பிக் பெனில் ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருந்தது. இந்த பிக் பென் பார்த்திங்கன்னா அந்த கிளாக் கரெக்டாக 12 மணிக்கு டைம் அடிச்சது. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் நான் சர்ச் பண்ண நேரம் இல்லை. அது என்னங்கிறது தெரில. இனி வீடியோ பாருங்கள், எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி டே வந்துட்டு முடிஞ்சிச்சு. நான் நினச்சதை வேஸ்ட்டு கட்டி தான் இன்றைக்கி வந்துட்டு ஏஜில் ஏறணும் அப்படின்னு நினச்சதை ஒரு டார்கெட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஹாப்பி கிடச்சிது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலாம் ஒவ்வொன்றா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறனால தான் என்னுடைய வீடியோஸை ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் நானே இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்படி பை த வே நீங்கள் யூடியூப்பில் என்னோடய வீடியோஸ் என்னோடய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எப்படி நல்ல விதமாக வருமா இல்லை கெட்ட விதமாக வருமா அப்படிங்கிறத ஃப்யூச்சர்ஸில் பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.